ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல டேஸ்டான காரசாரமான மிளகு ரசம். இந்த மிளகு ரசம் ஜலதோஷம், காய்ச்சல், இருமல் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மிளகு ரசம் உடம்புக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ரசம் வைக்கிறேன். ஒரு 4 பேருக்கு மாதிரி தான். அதுக்கு நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கிறேன். அது தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கொள்கிறேன். அதோடையே நான் சின்ன தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. நான் சின்ன தக்காளி 2 எடுத்து தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு கொள்ள போகிறேன். தக்காளியை பிசைஞ்சு வேறு எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி ரசத்துக்கு நான் வறுத்து தான் செய்ய போகிறேன். வறுத்து செய்யப்போக்குள்ள அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி வறுத்து செய்யுங்க. நான் இன்றைக்கி மிளகு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு சீரகம்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய். நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா இடித்து எடுத்துடலாம். நீங்கள் மிக்சியில் கூட இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு இப்படி இடித்து எடுக்கிற அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நான் அதால் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். ரொம்ப பவுடராக நீங்கள் மிக்சிலலாம் அரைச்சி எடுக்க வேணாம். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 10-12 பூண்டு மாதிரி நான் எடுத்து தோல் நீக்காமல் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இடிச்சிடலாம். இந்த மாதிரி ரசம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிட்றதால நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடலாம். நான் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். அரை டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இதுலேயும் கொஞ்சம் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 1/2
டீஸ்பூன் மாதிரி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேயே நம்ம இடித்ததெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். எண்ணெயிலேயே நம்ம தக்காளி பிசைஞ்சு வச்ச தண்ணியையும் புளி தண்ணியும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ரசத்தோடு சேர்த்துருவோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ரசம் வந்து நம்ம எப்பயுமே நல்லா கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம மல்லித்தலை சரி இல்லாட்டி இப்படி கருவேப்பிலை சரி சேர்த்து நம்ம ரசத்தை இறக்கிடலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை தான் சேர்த்து செய்கிறேன். அதை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மிளகு ரசம் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐஷு வீட்டு சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.